புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ள கொரோனா தடுப்பு ஆய்வுக் கூட்டத்துக்கு வந்த தமிழக முதலமைச்சருக்கு பல்வேறு இடங்களில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா தடுப்பு பணி ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து திருச்சிக்கு இன்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமானம் மூலம் வந்தார். பின்னர் அங்கிருந்து கார் மூலம் விராலிமலைக்கு வந்தார். அங்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அங்குள்ள ஐடிசி நிறுவனத்தில் ஒருங்கிணைந்த நுகர்வோர் பொருட்கள் தயாரிப்பு பிரிவை முதலமைச்சர் திறந்து வைத்தார். பின்னர் ஜல்லிக்கட்டு காளையை வீரர் ஒருவர் அடக்குவது போன்ற உலோக சிலையை திறந்து வைத்து பேசினார். இலுப்பூர் பேருந்து நிலையம் அருகே 100 அடி கொடிக்கம்பத்தில் அதிமுக கொடி ஏற்றினார். புதுக்கோட்டை அருகே கவிநாடு கண்மாய் பகுதிக்கு வந்த தமிழக முதலமைச்சருக்கு காவிரி குண்டாறு திட்டத்துக்கு நிதி ஒதுக்கி பணிகளை தொடங்கி உள்ளதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக 250 மாட்டு வண்டிகள் முளைப்பாரிகளோடு விவசாயிகள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆட்சியர் அலுவலகம் வந்த அவருக்கு ஆட்சியர் உமா மகேஸ்வரி வரவேற்பு அளித்தார். அங்கு அரசின் திட்டங்களை விளக்கும் விதமாக வைக்கப்பட்டுள்ள அரங்குகள் முதலமைச்சர் பார்வையிட்டார். 210 கோடி மதிப்பிலான 29 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். 54 கோடியில் முடிவுற்ற 48 பணிகளை திறந்து வைத்தார். நலத்திட்ட உதவிகள் வழங்கிய பின்னர் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வரும் கொரோனா தடுப்பு ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்து கொண்டார். இதில் அமைச்சர்கள், அரசு செயலாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பல்வேறு துறைகளின் சார்பில் ரூபாய் 54.68 கோடி ரூபாய் மதிப்பிலான 48 முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பொற்காரங்களால் தற்போது நலத்திட்டங்கள் வழங்கப்படுகிறது. முதலாவது முதியோர் உதவித்தொகை அணை திருமதி திருமணி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. திரு க பாண்டியராஜன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக டிராக்டர் திரு நடேசன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது.